பழமை வாய்ந்த அருள் தரும் ஸ்ரீ ராஜகாளியம்மன் திருநெறிய தெய்வ தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கோவை நல்லம்பாளையம் மாசாணியம்மன் கார்டன் பகுதியில் அமைந்துள்ள அருள் தரும் ஸ்ரீ ராஜகாளியம்மன் திருக்கோவிலில் திருநெறிய தெய்வத்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவானது கடந்த திங்கட்கிழமை அன்று முளைப்பாலிகை, தீர்த்தக்குடம் மற்றும் ஊர் பெரியோர்கள் அழைத்தல், மங்கள இசை, திருவிளக்கு ஏற்றுதல், புனித நீர் வழிபாடு என பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. செவ்வாய்க்கிழமை விநாயகர் வழிபாடு, கலா தரிசனம், கும்ப அலங்காரம், இளங்கோவில் தெய்வங்கள் மற்றும் ராஜகாளியம்மன் திருக்கவசங்களில் எழுந்தருள் செய்தல், யாகசாலை, வாயிற்காவலர், 108 வகை மூலிகை ஆகுதி, நிறை ஆகுதி, பேரொளி வழிபாடு, மலர் அர்ச்சனை, திருமுறை விண்ணப்பம் என ஏராளமான பூஜைகள். புதன்கிழமை அன்று திருப்பள்ளி எழுச்சி, மங்கள இசை, கருத்தினால் திருமஞ்சனம், பாவன அபிடேகம், தீர்த்தக்குடம் எடுத்து வருதல், முளைப்பாரி எடுத்து வருதல், ஜமாப் இன்னிசை நிகழ்ச்சி, கோபுர விமான கலசங்கள் நிறுவுதல், அடியார்கள் வழிபாடு, தெய்வ திருமேனிகளை ஆதார பீடத்தில் வைத்து எண் வகை மருந்து சாற்றுதல். வியாழக்கிழமை அன்று திருப்பள்ளி எழுச்சி, மங்கள இசை, விநாயகர், கன்னிமார், கருப்பராயன், கோபுரங்கள், தெய்வங்கள் மற்றும் ராஜகாளி அம்மனுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா, மகா கும்பாபிஷேகம், பன்னிசை மணி, சிவத்திரு கேங்காதர தேசிகர், திருமுறை, கலாநிதி, சிவத்திரு ஆனந்த சிவம், சிவத்திரு கணேஷ், சிவத்திரு ஹரிபிரசாத், சிவத்திரு தனுஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் மகா கும்பாபிஷேக விழாவை தொடர்ந்து மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நம்ம கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாம்பாளையத்தில் இருக்குங்க. நம்ம கோயில் பேர் வந்து ஸ்ரீ ராஜகாளியம்மன் திருக்கோவிலுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சுயம்பு வடிவில் இருக்கிறாங்க. அம்மா வந்து ஓலை கொடிசை, பனை ஓலை கொடிசையில தான் அம்மா இருப்பாங்க. இப்போ வந்து கோயில் வந்து கும்பாபிஷேகம் ஆச்சுங்க. கன்னிமாரு, கருப்பராயன், விநாயகருங்க, கன்னிமாரு, கருப்பராயன், அப்புறம் வந்து வெளியில வந்து அண்டுமாரியம்மன் அப்புறம் எல்லாம் வந்து வச்சிருக்குங்க. நம்ம கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜை நடக்குங்க. பௌர்ணமி பூஜை ரொம்ப விசேஷமா நடக்குங்க. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்குங்க. சாயங்காலத்துலேருந்து நிறைய ஊர்லேருந்து ஆளுகள்லாம் வருவாங்க, ஜனங்க வருவாங்க, எல்லாம் இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை அன்னதானம் நடக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 200 முளைப்பாரி எடுத்தோங்க. முளைப்பாரி 200 வந்து இங்கே ஊர்கவுண்டன் தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தோங்க. 200 முளைப்பாரி எடுத்தோம். அப்புறம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காத்தால வந்து கும்பாபிஷேகங்க, சாயங்காலம் வந்து சப்பரை ஊர்வலங்க. அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வந்து தீர்த்த கொடை எடுத்தோங்க. ஒரு 32 கோயில்ல இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து அது வெறும் ஆம்பளைக்கு மட்டும் எடுத்துட்டு வந்தாங்க. கொண்டு வந்து அதை வச்சிருந்தோம். அதை வச்சிருந்து அந்த கலசத்தை அந்த நீரை தான் வந்து பார்த்தீங்கன்னா கலசங்கள்ல ஊற்றி சாமி ஆவகானம் பண்ணி வச்சு அந்த நீரை தான் இப்போ வந்து அம்மா கும்பாபிஷேகம் பண்ணிச்சுங்க. அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம ராஜகாளியம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா கவனம்பாளையம் தாண்டி நல்லாம்பாளையம் மாசாணியம்மன் கார்டன்ல 15 வருடமா பழமையான கோயிலுங்க. நம்ம கோயிலில் வந்து ரொம்ப விசேஷ நாள் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி வந்து 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை ஆகுங்க. சாயங்காலம் அருள்வாக்கு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து குழந்தை வரும் கேட்டு நிறைய பேர் வராங்க. சாமி அதுக்கு நல்லா அருள் புரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு இங்கே நல்ல ஒரு அருள்வாக்கு கிடைக்குதுங்க. எல்லாருமே வந்து வெளியூர்லேருந்து வந்து நைட்டு தங்கி அருள்வாக்கு கேட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் கும்பாபிஷேகம் நடந்திருக்குதுங்க. 15ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 4 கால பூஜையோட கும்பாபிஷேகம் நடந்திருக்குதுங்க. காலையில் 7:45 to 8:45 கும்பாபிஷேகம் நடந்திருக்குது. கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிபிரசாத்துங்க, வடவள்ளி ஆதீனம் அவர். நம்ம கோயிலில் அன்னதானம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் வந்துங்க 2000 பேர்த்துக்கு பரிமளா ராஜமேனன் அவர்கள் வந்து அன்னதானம் உபயம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே 7 நாளுமே வந்து காலையில் அபிஷேக ஆராதனைகளோட அலங்கார பூஜை நடக்குதுங்க. சாயங்காலம் வந்து அபிஷேக ஆராதனையும் இருக்குதுங்க. இன்னைக்கு சாயங்காலம், அதாவது இன்னைக்கு வியாழக்கிழமை சாயங்காலம் சப்பர ஊர்வலம் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடக்குதுங்க.